நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான விளக்கை கர்த்தருடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே, therefore do not throw away your confidence which has a great reward. இந்த வசனத்திலே 3 காரியங்களை நாம் கவனிக்கிறோம். முதலாவதாக கிரேட் நீட், பெரிய தேவை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? do not throw away your confidence. உங்களுடைய நம்பிக்கையை தூக்கி எறிந்து விடக்கூடாது. முன் நாட்களிலே இராணுவத்தில் இருக்கிற வீரர்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து அவர்கள் தங்கள் கையில் இருக்கிற ஷீல்டையும் கையில் இருக்கிற ஆயுதங்களையும் தூக்கி எறிந்து அவர்கள் ஓடி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கொலை பாதகத்துக்கு நிகரானவர்கள் என்று அந்த காலத்திலே கருதப்பட்டது. அப்படி கர்த்தருக்காக எழுந்து நிற்கிற நாம் ஒருபோதும் நம் கையில் இருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தூக்கி எறிந்து விடக்கூடாது என்றுதான் இங்கே எபிரேயரிலே நாம் கவனிக்கிறோம். கான்ஃபிடன்ஸ் இஸ் த ரூட். நம்பிக்கை தான் நமக்கு வேறாக நம்முடைய விசுவாசத்தில் இருக்கிறது. பேஷன்ஸ் இஸ் த ஃப்ரூட். பொறுமை அதனுடைய கனியாக இருக்கிறது. அண்ட் எண்டூரன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் கான்ஃபிடன்ஸ். நம்பிக்கை பெருக பெருக விடாத்தன்மை, சகிப்புத்தன்மை நம்முடைய வாழ்விலே வருகிறது. கான்ஃபிடன்ஸ் என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? விசுவாசம், தைரியம். ஒருவேளை இந்த நாளிலே உங்களுடைய நம்பிக்கையில் விசுவாசமும் தைரியமும் இல்லாமல் இருந்தால் மீண்டுமாக தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து பலப்படுத்தி கொள்ளுங்கள். ஒருபோதும் பின்னிட்டு விடாதீர்கள். இரண்டாவதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனத்திலே நாம் கவனிக்கிற காரியம் கிரேட் டியூட்டி, பெரிய கடமை. ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை என்ன? பெரிய கடமை என்ன? டூயிங் த வில் ஆஃப் காட். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் பெரிய கடமையாக வேதத்திலே நாம் கவனிக்கிறோம். ஆகவே பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் காட். கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள், இன்னுமாக தேவனை விட்டு விடாதிருங்கள். அவரிலேயே உங்களுடைய உண்மையை நீங்கள் வைத்து கொள்வதற்கு ஒப்பு கொடுங்கள். மனுஷருக்கு முன்பதாக நாம் அறிக்கை செய்வதற்கும் கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், மீட்பை சம்பாதித்தார். இதை மற்றவர்கள் முன்பதாக சொல்வதற்கு நீங்கள் வெட்கப்படக்கூடாது. அது உங்களுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். மூன்றாவதாக கிரேட் ரிவார்ட், பெரிய வெகுமதி. இந்த வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மிகுந்த பலனுக்கு ஏதுவான என்ற பதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பதத்தின் அர்த்தம் என்ன? கிரேட் ரிவார்ட். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். காட் கிவ்ஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் we are given eternal inheritance. நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நித்திய சுதந்திரம் கிடைக்கிறது. எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், அதை மறந்து விடாதீர்கள். சிஎஸ் லூயிஸ் என்பவர் 1898ஆம் ஆண்டிலிருந்து 1963ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். அவர் ஒரு லே தியாலஜியன், இறையலார். அவர் என்ன சொல்லுகிறார்? ஹார்ட்ஷிப்ஸ் ஆஃபன் ப்ரிப்பேர் ஆர்டினரி பீப்புள் ஃபார் அன் எக்ஸ்ட்ராடினரி டெஸ்டினி. கடினங்கள் பெரும்பாலும் சாதாரண மனிதர்களை அசாதாரணமான லக்குக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக கொண்டு செல்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நீங்கள் கடினமான வாழ்விலே இருக்கலாம், போராட்டங்களிலே இருக்கலாம், நோய்களோடு போராடி கொண்டிருக்கலாம். ஒருபோதும் நம்பிக்கை விட்டு விலகாதிருங்கள். உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு, நித்திய சுதந்திரம் உண்டு. ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனே, கடினமான காலங்களிலே பலமுறை விசுவாசத்தை தூக்கி எறிந்துவிடும்
வாய்ப்பு ஜனங்களுக்கு இருக்கிறது. இராணுவ வீரர்கள் அந்த காலத்திலே தங்களுடைய இராணுவ ஆயுதங்களை தூக்கி எறிந்து ஓடினது போல நாங்கள் ஓடாதபடி முடிவு வரை நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தை செய்வது, மக்களுக்கு நாங்கள் உம்மை குறித்து சொல்லுவது, அறிக்கை செய்வது, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கவும் நீ தருகிற மிகுந்த சுதந்திரத்தை, மிகுந்த பலனுக்கு ஏதுவான நித்திய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். இதனால் அப்படிப்பட்ட நாளாக இருப்பதாக கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.